சென்னை அண்ணா நகரில் உள்ள பழைய இரும்பு குடோனில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணிகள் 2 மணி நேரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? 2 மணி நேரமாக இன்னும் தீ அணைக்கப்படவில்லையா? அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? சென்னை அண்ணா நகர் கிழக்கு பகுதியில் முதல் நிழற்சாலை, அதாவது ஃபர்ஸ்ட் அவென்யூல ஓ பிளாக் சாலையில் தான் அந்த தீ விபத்து முதல்ல ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணை அடிப்படையில் இந்த பகுதி பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்து, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலில் நடைபெற்ற ஐயப்ப பக்தர்கள் பூஜையின் முடிவில் வெடிக்கப்பட்ட பட்டாசுலேருந்து ஏற்பட்ட நெருப்பு துகள்கள் இந்த குடோனில் இருக்கக்கூடிய பகுதியில் விழுந்ததாகவும், அதன் காரணமாக சிறிய அளவில் தொடங்கிய தீ என்பது மலமளவென முற்றிலுமாக இந்த குடோன் முழுவதையுமே இப்போது தீக்கிரையாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 3000 to 5000 சதுர, அதாவது ஸ்கொயர் ஃபீட் அளவிற்கு இந்த பகுதியில் குடோன், அதாவது பழைய பொருட்கள், பேப்பராக இருக்கட்டும், அதே போல பயன்படுத்தப்பட்ட குளிர்சாதன பெட்டி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இந்த கைலாங்கடை எனப்படக்கூடிய பழைய பொருட்களாக இருக்கக்கூடிய பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய பகுதியாக இது இருக்கிறது. இந்த இடத்துல ஏற்பட்ட இந்த தீ விபத்தின் காரணமாக இந்த பகுதியை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு சுமார் 500 மீட்டர் அளவிற்கு கரும் புகை சூழ்ந்து காணப்படுகிறது. மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதையும் நம்மால் உணர முடிகிறது. அதன் காரணமாகவும் பல்வேறு பகுதிகளில் இருந்து, அதாவது முதல்ல ஜே நகர், அருகாமையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் ஆகிய திருமங்கலம் ஆகிய பகுதிகளில் இருந்து மட்டுமே தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக கீழ்ப்பாக்கம், சேத்துப்பட்டு ஆகிய பகுதிகளில் இருந்தும் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டது. சுமார் 20க்கும் மேற்பட்ட சென்னை குடிநீர் வாரிய லாரிகள் இந்த சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 80% நெருப்பு என்பது அணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இரும்பு பொருட்கள், அதாவது அந்த தீப்பற்றிருக்கக்கூடிய பகுதியில் இரும்பு பொருட்களும் இந்த கேஸ், மீதம் இருக்கக்கூடிய கேஸ் இருக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தீயின் அளவு என்பது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. தண்ணீரை ஊற்றி அணைத்தாலும் அடியில் இருக்கக்கூடிய கங்கின் மூலமாக நெருப்பு மீண்டும் மீண்டும் வெளியே வந்து கொண்டே இருப்பதால் தீயணைப்பு துறையினர் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதில் சவாலாக இருப்பதாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாகனங்கள் மூலமாக நீரை கொண்டு வந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை செய்து முடித்திருக்கின்றனர். ஒரு பக்கத்தில் முற்றிலுமாக நெருப்பு என்பது அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிய அளவில் ஒரு 20% அளவிற்கு நெருப்பு என்பது தொடர்ந்து அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதால் அதை அணைக்கக்கூடிய பணிகளிலும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஜேசிபி வாகனங்கள் மூலமாக சுவர்களை இடித்து அதன் மூலமாக நெருப்பை அணைக்கக்கூடிய பணிகளையும் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.